நாங்கள் ஏன் அவர் எங்களை இப்படி பேசுகிறாருன்னு தெரியல. அவங்க வீட்லேயும் பெண்கள் இருக்கிறாங்க. இது தேவையில்லாத வார்த்தை தான் இந்த வார்த்தை. நாங்கள் ரொம்ப மனம் உடைஞ்சு போய்க்கிறோம். ஆனால் எங்கள் இடத்துல நாங்கள் யோசித்து பார்த்தா எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான் இந்த வார்த்தை. இதுமாரி பேசவே கூடாது. அவங்க வீட்லேயும் பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வீட்லேயும் சொந்தம் பந்தம் எல்லாமே இருப்பாங்க. அதையும் தாண்டி அவர் பேசுகிறாருன்னா, ஆனால் எங்கள் மனசில் இருக்கிறது எங்கள் தளபதிங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த நிமிஷமே கெத்தா தௌலத்தா போய் நின்று அந்த ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறார் அவங்க மேலே. இப்பயும் சொல்கிறேன், அவர் சரியான முடிவு அவர் எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா நாங்கள் உங்கள் வீட்டு வாசலாண்டு போய் நிற்போம். இவர் பேசுவாராம், அப்புறமா பின்னால் மன்னிப்பு கேட்பாராம். அதை நாங்கள் ஏற்றுக்கணுமா? சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கணுமா? நாங்கள் அவங்க வீட்டில் பேசுனா ஒத்துக்குவாங்களா? 10 பேருக்கு முன்னாடி வந்து பேசிட்டு உள்ளே போயிட்டு ட்விட்டரில் மன்னிப்பு கேட்குறது தப்புங்க. அது 10 பேர் எதிர்க்க செருப்பால் அடிச்சுட்டு உள்ளே போயிட்டு நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னால் அது நியாயமா? பெண்களை எதுக்காக அவங்க பேசுகிறாங்கன்னா, முக்கியமாக வந்து பெண்கள் சக்தி அங்கே அதிகமாக இருக்குது. தளபதிக்கு பெண்கள் ஓட்டு அதிகமாக இருக்குன்னு அவங்களே தான் பேசுகிறாங்க. தற்கொலை கூட்டம் இதுங்க என்ன சொன்னாலும் ஓடுது அப்படின்றதுனால அவங்களுக்கு இப்போ எப்படி பெண்களை ஆஃப் பண்ணோன்னா அவங்கவுங்க வீட்டில் இருக்கவங்க இவங்களை ஆஃப் பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ எங்களை டார்கெட் பண்ணுறாங்க. அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எங்கள் ஈசிஆர் அண்ணன் நம்பி எங்களை அனுப்புகிறாங்க. எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம். தளபதி இருக்கிறாரு. நாங்கள் ஜெயிப்போம். ஜெயிச்சு வந்து இவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம்.